ஹலோ விவேஸ், அனைவருக்கும் ஒரு அழகான பெண்ணு ஒரு காகத்தை மணந்துக்கிறா. அவ ஏன் மணக்கிறா அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமையான ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அந்த காலத்துல எல்லாம் மின்சாரம் கிடையாது. மாலை 6 மணி ஆச்சுன்னா எல்லோருமே அவங்க வீட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. அதாவது அந்த கிராமமே அமைதியா மாறிடும். பகல்ல போயிட்டு ஆடு மாடு மேய்ச்சாலும் விவசாயம் செஞ்சாலும் 6 மணிக்கு சரியா அவங்களுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க. அதே போல சமைக்கிறது, குழம்பு வைக்கிறது, ரொட்டி சுடுறது அப்படின்னு அவங்களுடைய அன்றாட வேலையும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்துல பாபாஜின்னு ஒருத்தர் வீடு இருக்கு. அவருக்கு 3 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகள் பேரு அரிபா, ரொம்ப உயரமா அழகா இருப்பா. அடுத்ததா ஹீனாவும் ரொம்ப கலரா அழகா இருப்பா. அதுக்கு அடுத்ததா ஹீமா ரொம்பவே கருப்பா இருப்பா. கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு மாதிரி இருப்பா. அதனாலேயே மத்த 2 சகோதரிகளும் ஹீமாவை எப்போதும் வெறுப்பேத்துவாங்க. அதாவது நீ கருப்பா இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, உன் உடை இப்படி இருக்கு அப்படின்னு எப்போதும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா ஹீமாவோ எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருப்பாங்க. பாபாவோ 3 மகளையும் சமாதானம் நடத்துவாரு. அவருடைய மகளுக்கு 21ல இருந்து 26 வயசு ஆகுது. அதாவது எல்லாருமே பருவம் அடைஞ்சிருக்காங்க. எல்லோருமே தினந்தோறும் வயலுக்கு கொண்டு போயிட்டு சராசரியா எல்லோருக்குமே ஒரு வேலை கொடுத்து வேலை வாங்குவாரு. அதே போல அவர் தினந்தோறும் வீட்டுக்கு வந்துட்டு வீட்லயும் அவங்களுக்கு ஒரு வேலை ஒதுக்கி சரியா செய்வாங்க. ஆனா எப்படிதான் இருந்தாலும் ஹீமாவை அரிபாவும் ஹீனாவும் கிண்டல் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது மெதுவா பாபாவோட காதுக்கு எட்டுது. அதாவது அவங்க ஹீமாவை கேலி கிண்டலும் பண்றத அவர் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப எல்லோருமே கூப்பிட்டு அவங்க 2 பேத்தையும் கண்டிக்கிறாரு. எல்லோருமே மதிக்க கத்துங்க அப்படின்னும் அறிவுரை சொல்லி அனுப்புறாரு. மூத்த பெண் அரிமா 6 வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எல்லாமே அவனோட அப்பா பாபா தான் எல்லாமே பாத்துக்கிறாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லோருமே இப்படி பேசிக்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா இருந்தா இந்த வயசு பிள்ளைங்களை நேரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா பாருங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, 3 பேருமே கல்யாணம் ஆகாம இப்படி இருக்கிறாங்க. அதாவது கிணத்துக்கடியில தண்ணி முள்ளும் போதெல்லாம் யாராவது ஒரு இளைஞர்கள் பாத்துட்டு இருக்காங்க, காதலிக்கிறாங்க. இப்படி நிலைமை மாறிடுச்சு அப்படின்னும் கேவலமா பேசுறாங்க. இப்ப பாபாவுக்கும் இந்த சத்தம் ஏதோ கேக்குது. அதாவது பரவாயில்ல, ஊர்ல எல்லாருமே வயசு பிள்ளைங்களை வீட்டுல வச்சுட்டு இப்படி இருக்காரு அப்படின்னு பேசிக்கிறது அவர் காதுல விழுது. இப்போ உடனடியா அவரு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ ஒரு நாள் 3 பேத்தையுமே ஒன்னா கூப்பிடுறாரு. இப்போ 3 சகோதரிகளும் ஒண்ணு சேர்ந்து அவர் முன்னாடி வராங்க. அதாவது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுடைய மணமகனை தேடி, உங்களுடைய கணவர்களை தேடி நீங்க ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஹீனாவும் அரிபாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க, கோவப்படுறாங்க. எப்படிப்பா எங்களால முடியும் அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. ஆனா உங்களால முடியும், செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு சரியான வயது எட்டுருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அதுக்கு பிறகு எல்லாருமே அமைதியா வராங்க. ஹீமா எதுவுமே பேசல, அவர் ரொம்பவே அமைதியா இருக்கா. நாளைக்கு 3 பேத்துக்கும் 3 மரம் வெட்டுவேன். எந்த மரம் எந்த பக்கம் சாயுதோ அவங்க அந்த பகுதியா போய் தேடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல மறுநாள் விடியுது. மறுநாள் எழுந்திருச்சு அவங்களுடைய நிலப்பகுதிக்கு போறாங்க. ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு. அவங்க கையில 9 கன்றுகள் கொண்டு போறாங்க. அவங்க எல்லாமே நடுறாங்க. இப்ப 3 மரத்துக்கு முன்னாடி அவர் நிக்கிறாரு. அந்த மரத்தை காட்டி இந்த மரத்துல எந்த மரம்னாலும் நீங்க தேர்வு செஞ்சுக்கீங்க. ஆனா நீங்க வெட்டுற மரம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கமா நீங்க மாப்பிள்ளை தேடி போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ உடனடியா அரிபா கோடாலியை வாங்கிட்டு மம்முட்டியால தோண்டி கோடாலியால வெட்டுறா. இப்ப வெட்டின பிறகு அந்த மரம் வடக்கு நோக்கி விழுது. வடக்கு நோக்கி விழுந்த பிறகு அவர் ரொம்ப சந்தோஷமாவரா. ஏன்னா வடக்கு பகுதியில் உள்ள கிராமத்துல அவருடைய அத்தை பையன் இருக்கான். அந்த பையனை அடிக்கடி இவ சந்திச்சிருக்கா. கண்டிப்பா அத்தை வீட்டுக்கு போனா அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அதே போல இப்ப ஹீனாவுடைய முறை வருது. இப்ப ஹீனா ஒரு மரத்தை வெட்டுறா. இப்ப அவன் மரம் வெட்டின பிறகு உடனடியா அது தெற்கு பகுதியா சாயுது. அவ இவளுக்கு மேல சந்தோஷமா வரா. ஏன்னா இவ தினந்தோறும் தண்ணி எடுக்கும் போது தெற்கு பகுதியில் உள்ள கிராமத்துல உள்ள ஒரு பையன் தான் இவளை தினந்தோறும் அங்க பாத்துட்டு இருப்பான். இப்ப அதை மனசுல நினைச்சிட்டு கண்டிப்பா தெற்கு பகுதியில போயிட்டு அந்த இளைஞனை நான் திருமணம் செஞ்சுப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறா. 3வதா ஹீமாவோட முறை வருது. இப்ப ஹீமா ஒரு மரத்தை வெட்டுறா. இப்ப மரத்தை வெட்டின பிறகு அது காட்டை நோக்கி விழுது. அது ஒரு பயங்கரமான காடு. இப்ப ஹீமாவோட நிலையை பார்த்து ஹீனாவும் அரிபாவும் சிரிக்கிறாங்க. அதாவது இந்த காட்டு விழுறப்போ ஏதாவது சிங்கம் தான் உனக்கு மாப்பிள்ளை அமையும், அப்படி இல்லைன்னா ஏதாவது விலங்குகள் உனக்கு மாப்பிள்ளை அமையும் அப்படின்னும் அவங்க 2 பேருமே கிண்டல் பண்றாங்க. இவ ரொம்ப அமைதியா இருக்கிறா. இப்ப மறுநாள் விடியுது. 3 பேரும் அவங்க திசையை நோக்கி போக சொல்றாரு. இப்ப அரிபா நேரா வடக்கு நோக்கி போறா. இப்ப அத்தைய பக்கத்துக்காக வடக்கு நோக்கி பயணிக்கிறா. அவ சின்ன வயசுல அத்தை அம்மா கூட இந்த வழியா நடந்து போனதை நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த ஊருக்கு புறப்படுறா. இப்ப நேரடியா அவங்க அத்தை வீட்டுக்கும் போய் பாக்குறா. அரிபாவை பார்த்து யாருமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுடைய அத்தை. அப்ப அரிபாவோ பாபாவுடைய மகள் அப்படின்னும், அப்பா இது மாதிரி 3 மரங்களை வெட்டி எனக்கான மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னும் அவ சொல்றா. நான் வடக்கு நோக்கி வரும்போது எனக்கு சுல்தான் ஞாபகம் தான் வந்தது, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப இதை கேட்டு அவ அத்தை மிக்க மகிழ்ச்சி அடைகிறா. சுல்தானுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அவன் உன்னை கரம் பிடிக்க எப்போதுமே ரெடியா இருக்கான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அரிபா ரொம்ப சந்தோஷமா வரா. நேரா அவனுடைய அப்பாட்ட வரா. அதே போல ஹீனாவும் தெற்கு நோக்கி போறா. தெற்குல அவனுடைய காலன் வீடு இருக்கு. அதாவது அவங்க பாபாவுக்கு
முற்கால சொந்தம், அதாவது பழையகால நண்பர்கள். அவங்கள நல்லாவே தெரியும். அதனால இப்ப அவங்க வீட்டை நோக்கி தெற்கு பக்கமா போறா. போயிட்டே இருக்கிறா. அங்க ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்துல அந்த வீட்டை பாக்குறா. இப்ப அவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. இவளை பார்த்த பிறகு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. யாருமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் பாபாவோட மகள் அப்படின்னு விவரத்தை சொல்றா. இதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. உங்க அம்மா உங்களை சின்ன வயசுலயே விட்டுட்டு இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காரமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா உதவியிலும் செய்யறாங்க. இவ ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறா. இப்பதான் நடந்த விவரத்தை எல்லாமே சொல்றா. அதான் நான் தெற்கு நோக்கி மரத்தை வெட்டினேன். அப்ப தெற்கு நோக்கி உங்க வீடு தான் இருந்தது. அதனாலதான் நேரா உங்க வீட்டுக்கு வந்த அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா வரா. உங்க அம்மா இருந்தாலும் ஏதான் செஞ்சிருப்பா. என்னுடைய மகனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆனந்த கண்ணீர் அவங்க விடுறாங்க. இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா வரா. அடுத்ததா ஹீமாவோட முறை வருது. இப்ப ஹீமா காட்டை நோக்கி புறப்படுறா. இப்ப ஹீமா நீ காட்டை நோக்கி புறப்படு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதே போல ஹீமாவும் காட்டை நோக்கி புறப்படுறா. காட்டை நோக்கி புறப்பட்டு போகும்போது பயங்கரமான கல்லு முள்ளுமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நடக்க முடியாத அளவுக்கு புதர்களும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம போய் சேருவோம், எங்க போய் சேருவோம் அப்படின்னு தெரியாம அவ போய் சேர்றா. அவ காட்டை நெருங்க பயங்கர அடர்த்தியா இருக்கு. பயங்கரமான புதர்களா இருக்கு. ஆனாலும் ஒரே ஒரு ஒத்தடி பாதையா போயிட்டு இருக்கு. அந்த பாதையில நெடுந்தூரம் நடந்து போறா. அவளுக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்ந்துடுறா. இதுக்கு மேல நம்ம எங்க போவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு நடந்து போய் அப்படியே உட்காந்துடுறா. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு அப்படியே நடந்து போறா. அப்பதான் அங்கேயும் ஒரு அதிசயம் நடக்குது. அதாவது அங்க ஒரு குடிசை மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்படுறா. இந்த நடுக்காட்டுல எப்படி இங்க குடிசை வந்தது அப்படின்னு அவன் நினைக்கிறா. இந்த நேரத்துல தான் உடனடியா அந்த குடிசையில ஓபன் பண்ணி பாக்குறா. அது வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்பவே கரடுமுடா இருக்கு அந்த குடிசை. ஆனா வெளியில பக்கத்துக்கும் உள்ள பக்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவ்வளவு நேர்த்தியா இந்த குடிசை உள்ள கட்டுமானங்கள் இருக்கு. பொருட்கள் எல்லாம் அடுக்கி இருக்கு. அவ்வளவு சுத்தமா இருக்கு. பானைகள்ல தண்ணீர் இருக்கு. அதே போல உணவு சமைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. அதே போல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாமே அமைதியா இருக்கு. இப்ப அதை பார்த்து ஆச்சரியப்படுறா. இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டே போறா. ஆனா அங்க ஆள் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. அவ ரொம்ப சோர்ந்து போறா. இங்க யார் தான் தங்கியிருப்பா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு திரும்ப வெளியே போலான்னு பாக்குறா. அந்த இடத்துல தான் ஒரு காகம் வந்து உட்கார்ந்துருக்கு. அது கூட 4-5 காகங்களும் கத்திட்டு இருக்கு. அந்த காகம் பக்கத்துக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை நடவுட எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒரு மனிதன் நடக்கிற போலயே அது நடந்து போகுது. இப்ப அதை பார்த்து கொஞ்சம் வித்தியாசப்படுறா. கிட்ட நெருங்கி போறா. அந்த காகம் இவளை பாக்குது. இவளை பார்த்து யாரை தேடி வந்தீங்க அப்படின்னும் அது கேக்குது. இவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. எப்படி இந்த காகம் பேசுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறா. திரும்பவும் நான் தான் பேசுறேன் அப்படின்னும் அது சொல்லுது. இவன் நம்பவே இல்ல நான் நம்ப மாட்டேன், எப்படி காகம் எப்படி பேச முடியும் அப்படின்னும் கேக்குறா. இப்ப ஆமா இந்த இடத்துல நான் தான் வசிக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் நீங்க யாரு, ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் அந்த காகம் கேக்குது. அப்பதான் அவளுடைய நிலைமை எடுத்து சொல்றா. அதாவது எங்க அப்பாவுக்கு நாங்க 3 பெண்கள், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் 3 மரங்களை வெட்டி அங்கங்க போக சொன்னாரு. நான் காட்டை நோக்கி வந்திருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றா. இதை கேட்டு அந்த காகம் ஒரு நிமிஷம் அமைதியாயிடுது. இந்த நேரத்துல தான் அந்த காகம் சரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் அது கேக்குது. இதை கேட்டுட்டு அவ பயங்கரமா சிரிக்கிறா. ஒரு காகத்தை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னும் அவ சிரிக்கிறா. ஆனாலும் அந்த காகம் எதுவுமே பேசல. இந்த நேரத்துல இவ ரொம்ப அமைதியாயிடுறா. சரி என்னோட வீட்டுல போய் பேசணும் அப்படின்னும் அவ சொல்லிட்டு அந்த குடிசையை விட்டு வெளில வரா. இப்ப அதே போல கடமுடான பாதையில நடந்து வந்து அவ வீட்டை வந்து அடையிறா. இப்ப எல்லோரோட பாவியும் ஹீமா மேலதான் இருக்கு. ஏன்னா ஹீமா இவ்வளவு நேரம் ஆகி வரலையே, என்ன அவளுக்கு ஆனது அப்படின்னு எல்லாரும் குழப்பமா இருக்காங்க. இந்த நேரத்துல ஹீமா அங்க வரா. என்னம்மா மாப்பிள்ள பாத்துட்டியா அப்படின்னும் அவர் கேக்குறாரு. பாத்துட்டப்பா அப்படின்னும் அவளும் சொல்றா. அப்ப ஹரிபாவோ என்ன ஏதாவது விலங்கு பாத்தியா இல்ல பேய பார்த்து வச்சிருக்கியா அப்படின்னும் அவ கேக்குறா. ஆனா ஹீமாவோ எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியா இருக்கிறா. சரி என்ன நடக்குது பாப்போம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்ப எல்லோரும் அமைதியா போய் தூங்குறாங்க. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாளும் பாபா எல்லாரையும் கூப்பிடுறாரு. 3 மகளையும் உட்கார வைக்கிறாரு. நேத்தி நீங்க பாத்துட்டு வந்தது எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எனக்கு ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு, இதை வந்து நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதாவது உங்களுக்கு இன்னொரு தேர்வு வைக்கிறேன், இந்த தேர்வை நீங்க முடிக்கணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரிப்பா அது என்னதுன்னு சொல்லுங்க அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அவரு நீங்க எல்லாருமே மாப்பிள்ளை வீடுகளில் போயிட்டு ஒரு கத்தியை வாங்கிட்டு வரணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப எல்லாரும் இதை பார்த்து கொஞ்சம் குழம்புறாங்க. இருந்தாலும் கத்தி தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹரிபாவும் ஹீனாவும் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாங்க. ஆனா ஹீமாவோ நம்ம எப்படி அந்த காகத்திட்ட கத்தி வைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவ கிளம்புறா. அதுவும் அது கடமுடான காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில அவ புறப்பட்டு போறா. இப்ப ஹரிபா அவளோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இது போல என்னுடைய அப்பா ஒரு கத்தி வேணும்னு சொல்றாரு, அது எதுக்கும் பயன்படுத்துறதுக்குலாம் இல்ல, ஆனா அவருக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. கத்தி தான் நம்ம பரவாயில்ல அப்படின்னு பலவரப்பான ஒரு கத்தி எடுத்து தராங்க. அதே போல ஹீனாவும் அவருடைய கணவர் வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல போயிட்டு ஒரு கத்தி வேணும்னு கேக்குறா. அவங்களும் ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா இப்ப ஹீமா காட்டை நோக்கி நடக்கிறா. அதுவும் பயங்கரமான முள்ளா இருக்கு.
கரடுமுரடான பாதையா இருக்கு. அந்த பாதையெல்லாம் பொருட்படுத்தாம அவ அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்கிறா. இப்ப அதே போல அந்த காகத்தோட வீட்டுல அடைஞ்சிட்டா. இப்ப அந்த காகம் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கு. அந்த காகம் ஏதோ சிந்தனையில மூழ்கி இருக்கு. ஆனா இவ வந்தது கூட கவனிக்காம அது அப்படியே அமர்ந்திருக்கு. இவ வந்த பிறகு ஓ வந்துட்டியா வா வா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு உங்க அப்பா சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னும் அது சொல்லுது. ஆனா அவளோ சரி எல்லாமே சரிதான், இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு அப்படின்னும் அவ எல்லா விஷயம் சொல்றா. ஒரு கத்தியை கொண்டு வர சொன்னார் அப்படின்னும் அவ சொல்றா. அந்த காகம் யோசிக்குது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே நகர்ந்து போகுது. நகர்ந்து அப்படியே வெளில போகுது. அங்க ஒரு துணியை சுத்தி ஏதோ வச்சிருக்கு. அந்த துணியை வந்து அப்படியே வெளில எடுக்குது. அங்க வெளில எடுத்து வந்து நேரா ஹீமாவோட கையில அது கொடுக்குது. அதை பிரிச்சு பாக்குறா. அங்க பளபளப்பான கத்தி இருக்கு. கைப்பிடி தங்கத்தாலையும் அந்த கத்தி வெள்ளியாலையும் இருக்கு. இதை பார்த்து ஆச்சரியத்துல உறைஞ்சு போறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகத்திடம் இருந்து விடை பெற்று வீட்டுக்கு வரா. இப்ப அரிபா அவருடைய கத்தியை கொடுக்குறா. அவ சொல்லி கொடுக்குறா, என்னுடைய கத்தி ரொம்ப கூர்மையானதுப்பா, எப்படிப்பட்ட போர்லயும் இதை சண்டை போடலாம் அப்படின்னும் அவ சொல்றா. இதை பார்த்து அவர் ஆச்சரியத்துல ரொம்ப நல்லதுமா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்ததா ஹீனா அவருடைய கத்தி தரா. அவருடைய கத்தி ஒரு மரக்கத்தி தான், ஆனா கைப்பிடி கத்தி. இந்த கத்தியை வச்சு எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்னும் ஹீனா சொல்றா. அவரும் சரி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கிறாரு. இப்ப அடுத்ததா ஹீமாவை பார்த்து, ஹீமா நீ என்னமா கொண்டு வந்திருக்க அப்படின்னும் உன்னுடைய கத்தி எங்கம்மா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப அந்த ரெண்டு பெண்களும் சிரிக்கிறாங்க. ஆனா ஹீமாவோ தனது மடியில அவருடைய சேலையில சுத்தி இருக்கா. அதை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி அந்த கத்தியை வெளியெடுக்கிறா. அந்த கத்தியை பார்த்து எல்லோருக்குமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆச்சரியம். அப்ப பாபா அந்த கத்தியை பாக்குறாரு. அவர் ஒரு நிமிஷம் நடுங்கி போறாரு. ஏன்னா அது சாதாரண கத்தி கிடையாது. ராஜ பரம்பரையில மிகப்பெரிய ராஜ்யத்துல உள்ளவங்க தான் அந்த கத்தியை வச்சிருக்க முடியும். அந்த கத்தியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. வாங்கி கையில பாக்குறாரு. அந்த கத்தியோட ஒவ்வொரு வடிவம் ரொம்ப பழமையானதா இருக்கு. இதை பார்த்து ஒரு நிமிஷம் பிரமிச்சு போறாரு. இந்த கத்தியை பார்த்து மத்த ரெண்டு பெண்கள் கேக்குறாங்க, இப்படி ஒரு தங்கப்பிடி உள்ள கத்தி உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. அவ எதுவுமே பதில் சொல்லல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் கோவப்படுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சமாதானமாயி வீட்டுக்கு போறாங்க. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்ச பிறகு அவங்க அப்பா, இதுலயும் எனக்கு திருப்தி இல்ல, இன்னொரு தேர்வு வைக்கிறேன், இந்த தேர்வுல நீங்க வந்து வெற்றி பெறுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது 3 பேருமே ஒரு மோதிரம் கொண்டு வரணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு மோதிரம் தானே, உடனடியே நாங்க போறோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அரிமாவும் ஹீனாவும் அவங்களுடைய அத்தை வீட்டுகளுக்கு போறாங்க. இப்ப ஹீமா அதே போல காடுகள் நடந்து போறா. அவ காடுகள் நெடுதூரம் நடக்கிறா. இப்ப அதே போல கரடுமுரடான பாதையில் நடந்து போறா. இப்ப அந்த காகம் அதே போல அமர்ந்திருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கு. இப்ப அந்த காகம் இவளை பார்த்த உடனே துள்ளி குதிக்குது. என்னாச்சு, என்ன உங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னும் அது கேக்குது. இப்பதான் எங்க அப்பா ஆளுக்கு ஒரு மோதிரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ரொம்ப பயந்து போய் வந்திருக்கிறேன். நீ எங்க மோதிரத்துக்கு நீ எங்க போவ அப்படின்னும் அந்த காகத்தை அவ சொல்றா. அந்த காகம் நிதானமா யோசிக்குது. அப்படியே நவுந்து போகுது. நவுந்து போயிட்டு அந்த துணியை திரும்பவும் பெரட்டுது. அந்த பெரட்டி அதுல இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து அவ கையில கொடுக்குது. அந்த மோதிரம் பயங்கர பிரகாசமா இருக்கு. அந்த மோதிரத்துல இருந்து ஒளி வீசுது. அதுவும் பயங்கர பழமையான மோதிரம், மிகப்பெரியதா இருக்கு. அந்த மோதிரத்தை பார்த்து அவளே திகைச்சு போறா. ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அந்த மோதிரத்தை பையில வச்சுட்டு கிளம்புறா. இப்ப எல்லாருமே மோதிரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மகள் அரிபாவும் ஹீனாவும் மோதிரத்தை கொடுக்குறாங்க. இப்ப ஹீமாவிட்ட உடைய மோதிரம் எங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு. அந்த மோதிரத்தை வெளியெடுக்கிறா. அந்த மோதிரம் மிக பழமையானதா, மிக பெருசா இருக்கு. அதை பார்த்துட்டு பாபாவுக்கு மூச்சை நின்றுச்சு. ஒரு நிமிஷம் திகைச்சு போறாரு. அந்த மோதிரத்தை ஒரு நிமிஷம் உத்து பார்க்கறாரு. இந்த மோதிரம் சாதாரண மோதிரம் கிடையாது, இது மிகப்பெரிய ராஜ்யத்தோட ராஜ பரம்பரையோட மோதிரம் தான் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சரிம்மா எல்லோரும் ரூமுக்கு போயிட்டு அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. அதே போல மறுநாள் விடியுது. இப்ப எல்லோருமே மகளை கூப்பிடுறாரு. சரிம்மா இப்ப இந்த தேர்வு எல்லாமே எனக்கு நிறைவாயிடுச்சு. இப்ப 3 பேரும் அவங்களுடைய மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப மத்த 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா அரிபாவும் ஹீனாவும் ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷமா போறாங்க. ஹீமாவுக்கு அங்கேயே உறைஞ்சு போகுது. ஹீமாவுக்கு என்ன படம் தெரியல, ஒரு விதமான தயக்கம் வருது, நடுக்கம் வருது. தன்னுடைய அப்பா ஒரு காகத்தை ஏத்துப்பாரா, தன்னுடைய நிலை என்ன ஆக போகுது அப்படின்னு நடுங்கிட்டு அந்த காட்டுக்கு போறா. அந்த குடிசைக்கு போறா. அந்த காகம் அதே போல உட்காந்துருக்கு. மற்ற காகங்கள் எல்லாமே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த காகம் வேகமா ஓடி வந்து, என்ன உங்க அப்பாவிட்ட கேட்டியா, உங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னும் அந்த காகம் கேக்குது. எங்க அப்பா அவங்க மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் எல்லாருமே இப்போ மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போவாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னும் அந்த காகத்திட்டே வந்து கேட்கறா. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னும் அந்த காகம் சொல்லுது. இவ எதுவுமே பேசாம சரி வா போவோம் அப்படின்னு இப்ப வந்து கிளம்புறாங்க. ரொம்ப அமைதியா அவ கிளம்புறா. அந்த காகத்தை அழைச்சிக்கிட்டு அவ கிளம்புறா. இப்ப அவ போகும்போது இவட வேகத்தை ஈடு கொடுத்து அந்த காகமும் பின்னாடியே வருது, கூடவே வருது. இப்ப அதே போல அந்த கரடுமுரடான பகுதியில, அந்த காட்டு பகுதியில நடந்து போறாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது
திடீர்னு ஏதோ ஒரு உருவம் தெரியுது. பயங்கரமான ஒரு உருவம், பெரிய ஒரு மனிதரா வந்து நிக்கிறாரு. நீ யாரு அப்படின்னும், இந்த காகம் என்ன புது மாப்பிள்ளை மாதிரி சுத்தி தெரியுது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவங்க பார்த்துட்டு அவ கோவப்படுறா. இந்த காகத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னும், எங்களை வெளியே விடுங்க அப்படின்னும் அவர் சொல்றா. இதை பார்த்து அவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. இந்த காகத்துக்கு கல்யாணமா அப்படின்னு அந்த காகத்தோட தலையில ஒரே அடி அடிக்கிறாரு. அது ஒரு பாலம். அந்த பாலத்துல இருந்து அப்படியே மேல இருந்து கீழே விழுது. பயங்கரமான சத்தம் கேக்குது. இப்ப இவ பயங்கரமா அதிர்ந்து போறா. அழுதுட்டே இருக்கா. இப்ப அவளும் அந்த காகத்தை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. இப்ப அந்த பாலத்துக்கு கீழே தான் விழுந்தானே அப்படின்ட்டு அந்த பாலத்துக்கு கீழே அவனை தேடிட்டு ஓடுறா. ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே எங்கேயுமே இல்லை. இப்போ அவன் ரொம்ப சோகமாக உணர்றா. இந்த காகம் மட்டும் தான் இருந்தது, அந்த காகமும் இப்போ இல்லையே அப்படின்னு ரொம்ப சோகமாக உணர்ந்து அப்படி நடக்க ஆரம்பிக்கிறா. சோர்வா அப்படி நடக்கிறா. இந்த நேரத்தில் தான் ஏற்ற மாதிரி ஒரு அழகான இளைஞன் நிற்கிறான். இளவரசன் மாதிரி இருக்கான். அவனுடைய உடைகள் எல்லாமே பழங்காலத்து ராஜா உடை போல இருக்கு. இதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறா. அதுவும் ஒரு சிறுவன், 25 வயசா இருக்கும். அவ்வளோ அழகான சிறுவன். அவன் வந்து முன்னாடி நிற்கிறான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் திகைச்சு போறா. நான் தான் அந்த காகம் அப்படின்னும் அவன் சொல்றான். இவன் நம்பவே இல்லை. நீ காகமா என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுறா. ஆமா, நான் தான் அந்த காகம், நான் ஒரு சாபத்தால இப்படி ஆயிட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான். அதை கேட்டு ஒரு நிமிஷம் மிரண்டு போறான். இந்த நாட்டோட இளவரசன் அப்படின்னும் அவன் கேட்குறா. அதுக்கு அவனும், ஆமா, நான் இந்த நாட்டுடைய இளவரசன். நான் சிறுவனா இருக்கும்போது இந்த மந்திரவாதி என் நாட்டுக்கு வந்தான். அப்ப இவனுடைய பேச்சில ரொம்ப ஈர்க்கப்பட்டு இவன் கூடயே வந்தேன். ஆனா இவனுக்கு எனக்கும் மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது. அப்ப என்னை காக்காவை மாத்திட்டான். அப்ப எப்போ ஒரு பொண்ணு உன்னை தேடி வருவாளோ அப்ப நான் உன்னை தலையில அடிப்பேன். அன்னைக்கு நீ ஒரு இளைஞனா மாறிடும் அப்படின்னும் இவன் சொன்னான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு இவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறா. ஒரு நிமிஷம் இவளுக்கு பேச்சே வரல. நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்ப வா உன்னுடைய அப்பாட்ட போலாம் அப்படின்னும் அவன் அழைச்சிட்டு போறான். இப்ப அரிபா சுல்தான் அழைச்சிட்டு வரா. ஹீனா ராம் என்ற இளைஞனை அவளும் அழைச்சிட்டு வரா. எல்லாருமே இப்ப ஹீமாவுக்காக காத்திருக்காங்க. ரொம்ப நேரம் காத்திருக்காங்க. அவ எங்க வர போறா? காட்டுல விலங்கு தான் இருக்கும், அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அங்கிருந்து 2 பேரு காட்டுல இருந்து வெளிப்படுறாங்க. அதுதான் இளவரசனும் ஹீமாவும். இதை பார்த்து மத்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி ஆகுறாங்க. பக்கத்துல வந்த பிறகு அவன் ஒரு இளவரசன் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இதுதாப்ப நான் பார்த்த உன்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னும் அவர் சொல்றா. இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாரு. இப்ப மத்த 2 இளவரசிகளும் பயங்கரமா கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பொறாமப்படுறாங்க. நம்மளும் காட்டை நோக்கி இந்த மரத்தை விட்டுருக்கலாமே அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அறிவா ஹீமா அவருடைய உண்மையெல்லாம் சொல்றா. இவர் ஒரு காகமா இருந்தாரு, காகம் தான் இந்த மாதிரி மனிதனா மாறி வந்திருக்காரு அப்படின்னும், காகம் தான் சாபத்தால் இப்படி இருந்தாரு அப்படின்னும் அவ எடுத்து சொல்றா. இப்பதான் உண்மையை உணர்ந்து அவளை இவ்வளவு நாள் இப்படிலாம் கேள்வி செஞ்சோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாபா இப்போது மகிழ்ச்சி அடைகிறாரு. என்னுடைய வளர்ப்பு தவறா போகல அப்படின்னும் அபரிபாவும் ஹீனாவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. பிறகு ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. ஹீமாவை நோக்கி அவங்க கண்கள்ல ஏக்கம் தெரியுது. நம்ம மரமும் காடு பக்கமா விழுந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. அரிபா மெதுவா இப்படி சொல்றா. ஒருவேளை நானும் ஒரு இளவரசரை சந்திச்சிருப்பேன். ஹீனா சொல்றா. அது காலம் கடந்துச்சு அப்படின்னும் அவர் சொல்றா. அந்த விவசாயி பாபா தனது 3 மகளையும் அருகில் அழைக்கிறாரு. இப்ப மூவரும் தங்கள் கணவர்களை அடையாளம் காண்றாங்க. இப்போது நம்பிக்கை என்னன்னா உங்களுடைய உறவு எப்போதும் பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு அடுத்து 3 நாள் கழிச்சு சகோதரர்கள் 3 பேரும் வீடு திரும்புறாங்க. அரிபா வீட்டு முற்றத்துல அமர்ந்திருக்கும் போது அவ ஹீமாவிடம் இப்படி சொல்றா. சகோதரி, நீங்க சொன்னது சரிதான். உன்னுடைய மௌனத்துல உள்ள குரல் நாங்க ஒருபோதும் கேட்க முயற்சி செய்யல. ஹீமா தலை குனிஞ்சு பதிலளிக்கிறா. காதல் என்பது முகத்தால் அல்ல, அழகால் அல்ல, குணத்தால் தெரியுது. காகம் என்று தவறாக கருதப்பட்ட ஒரு இளவரசர் அது வெளியே வந்தது. மேலும் அது ஒரு எடுத்துக்காட்டா மாறிடுச்சு. நண்பர்களே, உண்மையான விஷயம் யாரோ ஒரு நகைச்சுவை அது நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது பலருக்கு பலனளிக்காது. உங்களுக்கு பலனளிக்கலாம். முடியும் நினைச்சா முடியும்.